ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை சார்பில் திருச்சி மற்றும் கோயமுத்தூரில் கல்லூரி மாணவியர்களுக்காக கட்டப்பட்டுள்ள 2 சமூக விடுதி கட்டடங்கள், 21 ஆதி திராவிட நலப்பள்ளிகளுக்கான கூடுதல் கட்டடங்கள், 25 கிராம அறிவுசார் மையங்கள் ஆகியவற்றை திறந்து வைத்து சிறப்பிக்குமாறு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை பணிவன்புடன் கேட்டுக் கொள்கின்றோம். நன்றி ஐயா. தற்போது ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கி சிறப்பிக்குமாறு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை பணிவன்புடன் கேட்டுக் கொள்கின்றோம். முதலாவதாக திருமதி நக்மா அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கின்றோம். பழங்குடியினர் நரிக்குறவ மக்களுக்கு கோட்டூர்புரத்தில் தற்போது வீடு வழங்கப்பட இருக்கின்றது. வீடு ஒதுக்கீட்டு ஆணையை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் வழங்கி சிறப்பிக்கிறார்கள். திரு மனோகரன் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கின்றோம். பழங்குடியினர் நரிக்குறவ மக்களுக்கு அவர்களுடைய நீண்ட நாள் கனவான கோட்டூர்புரத்தில் வீடு வழங்கப்படுகிறது. அதற்கான ஒதுக்கீட்டு ஆணை வழங்கப்படுகிறது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.